இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு தலைப்பு, நம் பலிபீடம், மை ஆல்டர். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு நம் பலிபீடம். நம் என்று சொல்லும்போது என்னுடைய பலிபீடம், மை ஆல்டர், என்னுடைய பலிபீடம் என்ற தலைப்பிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் ஒருவர் வாசிக்கும்படி. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும், இதன் மூலியமாக நாங்கள் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாய் வாழவும் கர்த்தருக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் சமூகத்தில் உறுதியாக இருப்பதாக. ஆமேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அதிகாரம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அதிகாரம். யாத்ராகமம் 20 மோசேயோடு கூட பேசி கட்டளை இட்டு ஜனங்களிடத்தில் போய் அதை என்ன செய்யணும்? சொல், உடன்படிக்கையாக ஏற்படுத்து என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளையின் ஒரு பகுதி தான் இந்த ஒரு பகுதி. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதன் பிரகாரமாய் நமக்கு வருகிற ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்கை குறித்து அழகாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை. முதல்ல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என் நாமத்தை உன்னில் முதல்ல பிரஸ்தாபப்படுத்து. உன்னில் என் நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும். உன்னில் நான் மகிழ வேண்டும். உன்னில் நான் உயர்த்தப்பட வேண்டும். உங்கள் மூலியமாக நான் என்ன செய்ய வேண்டும்? என் நாமம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். முதல்ல நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்துங்க. உங்களுக்குள்ளே இருந்து எனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த பலி புறப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். ஆமென். முதல்ல யாரை உண்டாக்கினார் தெரியுமா? கர்த்தர். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, மண்ணினாலே எனக்கு பலிபீடம் பண்ணுன்னு. ஆனா அதை முதல்ல செய்தவர் யாரு? ஆமென். ஆண்டவர் தான் நமக்கு முதல்ல அதை செஞ்சாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர் என்ன செய்கிறாரோ அதை நம்மளை செய்ய சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எங்கிருந்து எடுத்தாரா? பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, அப்புறம் அவர் சொல்றாரு, ஜீவ சுவாசத்தை கொடுத்து, ஆமென், மனுஷனை ஜீவாத்மாவாய் மாற்றினேன். அப்ப நம்ம எல்லாம் எங்க இருந்து எடுக்கப்பட்டோம்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம். பூமியின் மண்ணினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியின் மண்ணை எடுத்து கர்த்தர் நம்மை உருவாக்கி தம் சுவாசத்தை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜீவாத்மாவாய் மாற்றி அவர் சொல்றாரு, இப்போ மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கு.
இந்த மண்ணுக்கிட்ட சொல்றாரு, ஒரு மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கு. அல்லேலூயா. எங்க பெரியப்பா ஒன்று சொல்லுவார் எப்பவுமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னுவார். உன் மண்டையில் என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. உன் மண்டையில் என்னதான் இருக்குது? அந்த களிமண் என்னை பார்த்து சொல்லுது மண்ணுன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப எனக்கு தெரியல, ஆனா நம்மெல்லாம் மண் என்பதை கர்த்தர் நினைவு கூர்ந்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அந்த மண்ணை எடுத்து தான் என்ன செஞ்சார் ஆண்டவர்? நம்ம என்ன பண்ணியிருக்காரு? உருவாக்கி இருக்கிறாரு. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் தேவ தூதரை காட்டிலும் மகிமை அதிகமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ தூதர் பூமியின் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவர்கள் இல்லை, அவர் கர்த்தர் உண்டாக்கினார். சர்வசேனையும் யார் உண்டாக்கினது? அவர் கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் நம்மை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார். அதனால தான் அவர் கோபப்பட்டு பாவம் செய்த போது மண்ணுக்கே நீ திரும்புவாயினார். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மண்ணினாலே. இப்ப புதிய ஏற்பாடுக்கு வந்துட்டோன்னு வச்சுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தான் பலி கேட்கிறார் நம்ம கிட்ட? நம்ம ஒரு மண்ணு. நம்ம மூலியமா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? ஆமென். நம்ம மூலியமாய் பலியை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான ஓசியா சொல்லுகிறார், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்பொழுது எங்கள் உதடுகளின் காளையை நான் என்ன செய்வேன்? செலுத்துவேன் என்று யார் சொல்றது? ஓசியா சொல்லுகிறார். அப்போ உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? பலிகளை எதிர்பார்க்கிறார். மண்ணினாலே, ஆமென், பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த காளைகளையும் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, glory to Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ள இருந்து ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு தன்மை எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஆண்டவரை நம்ம முதல்ல உயர்த்தணும். நம்ம மற்றவர்களுக்கு ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தணுன்றது ஒரு வகை இருக்கிறது. நம்ம மற்ற இடத்துல ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆனால் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் மகிமைப்படணும். ஆண்டவர் கேட்குறாரு, உங்ககிட்ட இருந்து என்ன செய்கிறாரு? நீ எனக்கு மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி ஆடுகளையும் மாடுகளையும் அங்கே என்ன செய்ய? சர்வாங்க தகன பலியை இடு. அப்போ என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து என்ன செய்கிறார் ஆண்டவர்? உன்னை ஆசீர்வதிப்போம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல ஆண்டவர் நமக்குள்ளே மகிமைப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே மகிமை ஆண்டவர் படாம மற்ற இடத்துல ஆண்டவர் மகிமைப்பட மாட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, நான் மகிமைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும், தேவனை பலியிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உதடு சும்மாவே இருக்கக்கூடாது. உதடுகளின் காலை என்ன செய்யணும்? கர்த்தரை நான் எக்காலத்திலும், அவர் துதி எப்பொழுதும் என்ன இருக்கும்? என் வாயில இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் பலி, வேற ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவர் கேட்கிற ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 முறை என்ன பண்ணுவாரு? தானியேல் ஜெபிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 7 முறை யார் இது பண்ணுவாங்களாம்? தாவீது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனை என்ன செய்யலாம்? மகிமைப்படுத்துகிற ஸ்தானமாய் காணப்பட வேண்டும். அதுல ஒன்று ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு சடங்காய், ரிச்சுவல்ஸாய் மாறி போகிறது. ரிச்சுவல்ஸா மாறக்கூடாது. ரிச்சுவல்ஸ்னா என்ன? ஒரு சடங்கு. சடங்குனா என்ன? அது இந்த சடங்குனா செய்யணும். காது குத்துனா செய்யணும், இது பண்ணணும்னா இது செய்யணும். அது ஒரு சடங்காய் மாற்றி கொண்டது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் சொல்லி கொடுத்த விஷயம், நம்ம உதடுகளின் காளைகளை என்ன செய்கிறோம்? பலி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் சில வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த பலி எனக்கு சரிப்பட்டு வரல, அந்த பலி எனக்கு பிரியமா இருக்க மாட்டேங்குது. அது சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. சொன்னது யாரு? புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னா அவர் சொல்லுகிறது கிளியரா நமக்கு புரியும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால், பாருங்க இப்போ என்ன ஆச்சு? இது என்னவாயிடுச்சுன்னா, தேவன்கிட்ட வரணும், தேவனிடத்துல வந்து தேவனை துதிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வழக்கமாக என்னாச்சு? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில பேர் ஜபிக்க சொன்னால் என்ன பண்ணுவாங்க?
சோத்திரம் 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 சோத்திரம். ஆனா தேவன் மகிமைப்படுறாரா? அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தேவன் என்னுடைய ஸ்தோத்திரத்துல தேவன் மகிமைப்படணும், என்னுடைய துதியில தேவன் மகிமைப்படணும். தேவனுக்கு நான் அந்த முதல் இடத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், அந்த தேவனை நான் உயர்த்தணும், என் மூலியமாய் தேவன் மகிமைப்பட்டே ஆகணும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, பரவாயில்ல, உதடுகளின் காலையினால என்ன செய்யறாங்க? கனம் பண்ணுகிறீர்கள். ஆனா அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீ பலிபீடத்துல நீ பலியிடுறது முக்கியமா இல்ல, உன் இருதயம் அவரோடு கூட சேர்ந்து இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பலிபீடம் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் இல்லை. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு எப்படி இருக்கணும்? எப்பவுமே தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட ஐக்கியமா இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க, கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். தேவனோடு கூட இருக்கிற தன்மை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் சொல்றாங்க, இவர்கள் வருகிறார்கள், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். தவறே கிடையாது, நல்ல கனம் பண்றீங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்றீங்க, நல்லா துதிக்கிறீங்க. ஆனா இருதயம் எங்க இருக்குது? தூரமாய் விலகி இருக்கிறது. தூரமா இருக்குது இல்ல, தூரமாய் விலகி இருக்கிறது. அப்ப என்ன இல்ல? அட்டாச்மெண்ட் இல்ல. தேவனோடு கூட அட்டாச்மெண்ட் இல்ல. உன் துதியில ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல, உன் ஜெபத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல, உன் ஸ்தோத்திரத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிச்சனா என் இருதயம் சேரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப மோசம், இந்த இருதயத்தை ரொம்ப பாருங்க. ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னது? எதுவுமே உனக்கு புறம்பா இருக்கிற ஆண்டவர் எதுவுமே ரொம்ப கேட்கல, ஆனா இருதயத்தை கர்த்தர் கேட்கிறாரு. அதனால தான் தாவீது சொன்னார், சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும். நிலைவரமான ஆவி அப்பதான் இருக்கும். இருதயம் சுத்திகரிக்கப்படாம நிலைவரமான ஆவி வராது. ஆண்டவரே இந்த புது வருடத்துல இருந்து எனக்கு இதை மாதிரி ஒரு கிருபையை கொடுங்க. நம்ம எடுப்போம்ல, தீர்மானம் எடுப்போம்ல, புதிய வருடத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம்ல. இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். என் ஜெபம் உமக்கு தூரமா இருக்கக்கூடாது. ஏன்பா பல வேளைகளில் என் ஜெபம் கேட்க மாட்டேங்குது? இருதயம் தூரமா இருக்குது. என் விண்ணப்பமே கேட்க மாட்டேது ஆண்டவரே, இருதயம் தூரமா இருக்குது. இருதயம் அவருக்கு கிட்ட இருந்ததுன்னா உன் விண்ணப்பம்லாம் கேட்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இன்னைக்கு நான் தெரிஞ்சு கொள்கிற விஷயம் என்னவென்று சொன்னா, நான் பலியிடுறது என் இருதயபூர்வமாய் நான் பலியிட வேண்டும். உதடுகளினால் பலியிடுவது நல்லது, அதை நான் பார்ப்பேன், உங்க பக்கத்தில் இருக்கிற உங்களை பார்ப்பாங்க, என்ன நீங்க பார்ப்பீங்க. எல்லாரையும் சேர்ந்து யார் பார்க்கறது? ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு பலியிட்டதுல எத்தனை பேர் இருதயம் தூரமா இருந்ததுன்னு கேட்டா நான் கூட மாட்டிப்பேனான்னு தெரியாது. அல்லேலூயா, ஆமென். நான் கூட எப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தை, இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நீ இவனுடைய முகத்தை பார்க்காத, இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்காத. ஆண்டவர் அதுக்கு அடுத்த சொன்ன வார்த்தை ரொம்ப கஷ்டமான வார்த்தை. யாரு? மூத்த சகோதரனை, தாவீதுடைய மூத்த சகோதரனை. அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? சாமுவேல், இவர் வேண்டாம், நான் நினைக்கிற ஆள் இவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் என்ன சொன்னாரு? நான் இவனை புறக்கணித்தேன். யோசிச்சு பாருங்க. நல்ல உத்தியோகம். தாவீதோட அண்ணன் எப்படி இருப்பான்? கண்டிப்பா ஈசாயினுடைய வித்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும்ல, வித்து நல்லா தான் இருக்கும். தாவீதுக்கு மட்டும் எப்படி திடீர்னு இத்தனை பேருக்கு தாவீதுக்கு மட்டும் ஒரு அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அவங்க சகோதரர்களுக்கும் அந்த தகப்பனுடைய வழி தானே, ஈசாயின்
அடி வேறு, ஈசாயின் வேறு அது. அப்போ அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு ஜெபத்தில் இருக்கும், ஜெபத்தில் பழகிருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை, ஒரு 5 பிள்ளை இருக்குது வீட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க. 5 பிள்ளையும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக வளருதுங்க. நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிற ஆள் அவன். அந்த ஆள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் எதை பார்ப்பாரு? ஆண்டவர் எதிர்பார்க்கிற குவாலிட்டி யார்கிட்ட இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா யார்கிட்ட பார்ப்போம்? நல்ல கனம் பெற்றவனா இருக்கிற இடத்துல அவனை போய் என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். அப்படிதானே? நேராக போய் அப்படி பார்த்துட்டு உடனே டக்குன்னு சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலுக்கு அவர் டக்குன்னு சொல்றாரு, ஆண்டவரே நீர், ஆண்டவரே தெரிந்து கொள்ள போகிற, ஆண்டவரே ரட்சிக்க போகிற ஆண்டவரே இவர்தானோ, இவர்தான் அப்படின்னு இவருக்குள்ள நினைச்சிட்டாரு. நினைச்சதுனால தான் அந்த வார்த்தையை கடினமா சொல்றாரு. நீ இவனுடைய முகத்தை, இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். ஏன் சொன்னார் அந்த வார்த்தையை? இவர் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாரு? ஒன்று தலைச்ச ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்படுகிறார். எப்படி ஆண்டவர் எப்படியும் அன்னைக்கு தலைச்ச பிள்ளைகள்லாம் என்னது? 2 பங்கு. அன்னைக்கு தலைச்ச பிள்ளைகள்லாம் என்னது? 2 பங்கு. ஸோ ஆண்டவர் யாரை பார்க்குறாரு? ஆண்டவரே தலைச்சம் பிள்ளையை தான் பார்க்குறாரு பொழுதுன்னு இவனை என்ன பண்ணிட்டான்? நம்ம சாமுவேல் ஐயாவும் எதிர்பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அங்கே போய் பார்க்கும்போது சொல்றாரு, இவனுடைய முகத்தை நீ பார்க்குற, இவனுடைய வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம், நான் இவனை இவனை புறக்கணித்தேன். அப்புறம் சொல்றாரு, இவனை புறக்கணித்தேன்னு சொல்லி நான் மனுஷன் பார்க்குற விதமாக நான் என்ன செய்யலை, நான் அவரை பார்க்கல. நீ மனுஷன் பார்க்குற விதமாக பார்க்கல. அதை தான் இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னார். இன்னும் இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார் பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று எப்படி இப்ப நான் எப்படி காணப்படுகிறேன்? இப்ப நான் எப்படி காணப்படுகிறேன்? உங்களுக்கு முன்பாக நான் எப்படி காணப்படுகிறேன்? நீதிமான் என்று காணப்படுகிறேன். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் யாரை பார்த்து சொன்னார்? வேதபாரகர் பரிசேயரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப யோசிச்சு பாருங்க, என் துதியும் நான் இடுகிற பலி, ஆண்டவர் சொல்லி கொடுத்த கட்டளையை நான் செய்கிறது தேவனுக்கு அது பிரியமா இருக்கிறதா? வேதபாரகருக்கு தெரியாத நீதியா? வேதபாரகர்களுக்கு பரிசேயருக்கு தெரியாத நியாயமா? இல்லை இந்த 2 பேருக்கும் தெரியாத நியாய பிரமாணமா? தேவனுக்கு ஆராதனை முறைமைகளை கற்று தேர்ந்த இவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் வாயினால் என்ன என்ன செய்றாங்க? கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ தூரமா இருக்கிறது. ஆண்டவரே நான் ஆராதிக்கிற ஆராதனையில் நான் வெட்கப்பட மாட்டேன். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. நான் ஆராதிக்கும் பொழுது நான் வெட்கப்பட மாட்டேன். எவன் என்னை பார்த்தாலும் கவலைப்பட மாட்டேன். என் இருதயம் உங்ககிட்ட ஒட்டுற வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. என் இருதயம் தூரமாக இருக்கக்கூடாது. அதுக்கு முன்பாக என் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உனக்கு இருதயம் தூரமாக இருந்தா எல்லாமே நமக்கு இருதயம் தூரமாக, ஆண்டவர் பார்வையில் நமக்கு இருதயம் தூரமாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதமும் தூரமாக தான் இருக்கும். தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, விலகி இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நம்மெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் தெரியுமா? ஆனால் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னா இருதயம் மேபி கொஞ்சம் தூரமாக இருக்குது. கிட்ட வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதானே சொன்னார் அவரு, உன் சர்வாங்க தகன பலி ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாய் நீ பலியிடுவாயாக, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் என்ன செய்வேன். அப்ப ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இல்லை? பலியில எங்கேயோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் சரி பண்ணிடுங்களேன். எலியா சொல்றாரு, வாங்க கிட்ட வாங்க, எல்லாம் கிட்ட வாங்க, நான் காட்ட போறேன் பாருங்க பலிபீடத்தை. நான் பலிபீடத்தை நான் காட்டுறேன் வாங்க.
உன் பலிபீடத்தை என்ன செய்ய? செப்பனிடு. முதல்ல உன் பலிபீடத்தை என்ன பண்ணு? உன் ஆல்டரை என்ன பண்ணு? சரி செய்து கொள். உன் ஆல்டரை சரி செஞ்சா உன்னுடைய பலி அங்கீகரிக்கப்படும். மண்ணு நம்ம தான், நம்ம கிட்ட இருந்து புறப்படுறது தான் பலி, நம்ம எடுக்கிறது தான் பலி. ஆனா உதடுகளில் இருக்கக்கூடாது, இருதயத்தில் இருந்து புறப்பட வேண்டும். வாய்க்குள்ள போகிற யாவும் தீட்டுப்படுத்தாது. ஆனா இருதயத்திலிருந்து புறப்படுகிற எல்லாமே, உள்ள இருந்து புறப்படுகிற எல்லாமே என்ன செய்யுமா? அதனால தான் இந்த இருதயம் சுத்தமா இருந்தாதான் உன் வார்த்தை சுத்தமா இருக்கும். உன் வார்த்தை மற்றவர்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த இருதயத்தை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அப்படியும் நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இன்னொரு ஸ்திரியை பார்த்து சொல்றாரு. எப்படி ஆண்டவர் யார்கிட்ட தெரியுமா கற்றுக் கொடுப்பாரு? கற்றுக்கணும்னு விரும்புகிறவர்கிட்ட கற்றுக் கொடுப்பாரு. ஆண்டவருக்கு தெரியும்ல. ஒரு பரிசேயன் முறுமுறுக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தி சொல்லிடுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீ இருதயத்தில் என்ன நினைவு வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தி காட்டுறாரு. அப்போ ஒரு ஸ்திரீ ஓடி வரா. அவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி விரும்புமா? உன் துதியில நீ எடுக்கிற பலி எப்படி இருக்கணுமா? ஆவியோடு இருக்கணும். நீ எடுக்கிற பலி எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன செய்யணுமா? தொழுது கொள்ள வேண்டும். இதை யாருக்கு சொல்றாரு? 5 புருஷன் 5 புருஷன் இப்ப அவங்களோட இல்ல. இப்ப இருக்கிறவனுக்கு புருஷனும் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்ப அவங்க இல்ல. இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்ல. அவங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று. அப்ப மனுஷன் அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணிடுறான்? அவங்கள பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுறான். ஆனா நீதிமானா காணப்படுகிற என்ன போல நீதிமானா காணப்படுகிறவனை பார்த்து என்ன பண்றாங்க? நீங்க கணிச்சிடுறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? மாயம் இருக்குது, மாய்மாலம் இருக்குது. புரியுதுங்களா? ஆண்டவரே, இந்த மாய்மாலமான ஜெபம் எனக்கு வேண்டாம், மாய்மாலமான துதி எனக்கு வேண்டாம். எனக்கு ஆவியோடும் உண்மையோடும் உம்மை துதிக்கிற நாவு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு ஜெபம் வரலன்னா கூட கவலைப்படாதீங்க. யார் என்ன பேசுவாங்கன்றதெல்லாம் உங்களுடைய ஜெபத்தை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் 2 பேர் தான். ஒன்று பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருக்கிறாரு, இயேசு ஜீவித்திருக்கிறார், அவர் தான் மெஷர் பண்ணுவார். மனுஷன் உங்களுடைய ஜெபத்தை மெஷர் பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் விண்ணப்பிக்கிற விண்ணம் தேவனுக்கு மாத்திரம் தெரியும். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய ஜெபம் ஆண்டவரோடு கூட ஒட்டி இருக்கணும். என்னை மகிமைப்படுத்தணும். நீங்கள் எடுக்கிற அந்த பலி, நீங்கள் இருக்கிற ஸ்தோத்திரம், நீங்கள் இருக்கிற காரியம் என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். என்னை மகிமைப்படுத்தும் பொழுது நான் உன்னிடத்தில் வந்து உன்னை நான் என்ன செய்வேன்? நீ எந்த ஸ்தானத்தில் என்னை மகிமைப்படுத்தினாலும், எந்த ஸ்தானத்தில் நீ மகிமைப்படுத்தினாலும் உன்னை நான் என்ன செய்வேன்? ஆமென். நீ மண்ணு, நான் மண்ணு. இந்த மண்ணில் இருந்து புறப்படுகிற பலி, என் மேலே எடுக்கிற பலி, எனக்குள்ள இருக்கிற பலி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் மண் என்று நினைவு கூர்ந்தாராம். கொஞ்சம் விசனப்பட்ட உடனே சொன்னார், உன்னை என்ன செஞ்ச? மண் என்று நினைவு கூர்ந்தேன். நம்மளும் எப்பவுமே நினைச்சிக்கணும், நம்ம மண்ணு தான். இந்த மண் பாண்டத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? மகிமையின் பாண்டமாய் மாற்றி வச்சிருக்கிறாரு. நமக்குள்ளே இந்த மண் எப்போ வேணாலும் உடையும், இந்த மண் எப்போ வேணாலும் என்ன செய்யும்? கலங்கும். இந்த மண் எப்போ வேணாலும் உடையும். ஆனால் நமக்குள்ளே ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? உலாவுப்பட்டனால என் பாத்திரம் நிரம்பி
பாத்திரம் என்ன செய்யறாரு? நிரம்பி வழிய செய்யறாரு. உன் பாத்திரம் எப்பவுமே என்ன இருக்கணும்? ஃபுல்ஃபில்லா இருக்கணும். ஆமென். பாத்திரம் நிரம்பி இருக்கணும். உன் பாத்திரம் வறுமையில நிரம்பி இருக்கணும். உன் பாத்திரம் எங்க எப்ப நிரம்பி இருக்கணும்? ஆமென். எல்லாம் இருக்கும்போது இல்ல, உன் பாத்திரம் பஞ்சத்துல நிரம்பி இருக்கணும். சாரிபாத்துடைய விதவி வீட்டுல அந்த எண்ணெய் என்ன செய்யலையா? எதுல எண்ணெய் வைப்பாங்க? பாத்திரத்துல. அந்த அந்த மகளுடைய பாத்திரம் குறையவே இல்லை. ஆமென். பஞ்ச காலத்துல கூட ஆமென் முடிகிற வரையும் பாத்திரத்துல என்ன இல்லை? இந்த உலகத்துல ஜீவிக்கிற வரைக்கும் என் பாத்திரம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பாத்திரம் வழி நிற்கணும். உலகம் பஞ்சத்தினால் அடிபடுது. உலகம் அநேக தீமையினால நிறைந்திருக்கிறது. பொல்லாத கிடங்கா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஏன் பாத்திரத்தை மட்டும் என்ன பண்ணாரு? நிரம்ப செய்து கொண்டிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மாம்ச கண்களோடு கூட அல்ல, ஆவிக்குரிய கண்களோடு திறந்து பார்ப்பீர்கள் என்றால் என் பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் இந்த பலியை எதிர்பார்க்கிறாரு. நீ சமாரியா ஸ்திரியா இரு, நீ யாரா வேணாரா இரு, ஆனா நான் சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு உனக்கு செவி இருக்குது பாரு. இந்த மகன் என்ன பண்ணா? ஊருக்கே போய் சொன்னான் மேசியான். இந்த மகன் என்ன பண்ணா? ஆமென். அதனால தான் சொல்றேன், உங்களுடைய ஜெபமும் என் ஜெபமும் மெஷர் பண்றதுக்கு நான் ஆள் இல்லை. நீங்களும் என்னுடைய ஜெபத்தை மெஷர் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை மெஷர் பண்றார். அவருக்கு தெரியுது. பாருங்க, பரிசேயனுடைய இருதயம் தூரமா இருக்குது, வேதபாரகனுடைய இருதயம் தூரமா இருக்குது, சதுசேயருடைய இருதயம் தூரமா இருக்குது. ஆனா 5 புருஷன் இருந்தது, இப்போ இருக்கிறவன் புருஷனும் இல்லை. ஆனா அவங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு என்னவா இருக்குது? சமீபமா இருக்கிறது. ஆண்டவரை புரிஞ்சிக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி பாவம் செய்யாத, இனி என்ன பண்ணாத. அதனால்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் எல்லாம் தெரிஞ்ச வசனம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்படி இருக்கிற சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க, இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. உன் சரீரங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நீ செய்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். உன்னை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்யணும்? அந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கிற ஆராதனையாக இருக்க வேண்டும். 2வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆமென் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே இந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஆராதனை நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துட்டு, இவர்கள் ஆராதிக்கிறார், நான் ஆராதிக்க கூடாது. ஆராதனை என்பது உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஜெபத்தை நீங்க பார்க்கலாம், எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு கத்துக்கொள்றதுக்கு நீங்க பார்க்கலாம், தப்பில்லை. ஆனால் இவர்களை போல நான் ஜெபிக்கணுமே ஜெபிக்காதீங்க, இவர்களை போல துதிக்கணுமே துதிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின் பிரகாரமாய் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆனா அவங்க ஜெபிக்கிறாங்களே நான் ஜெபிக்கணும்ன்றதுக்காக ஜெபம் பண்ணிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய சித்தம் அதான் உலகத்திற்கு ஒத்த வேஷமா என்ன செய்யக்கூடாது. ஆமென். ஆலயத்திற்கு போய் நான் வாய் அளவில் ஒரு துதியும் வாய் அளவில் ஒரு ஜெபத்தையும் ஏறெடுத்துட்டு, தேவனே என்னோட விண்ணப்பம் அதிகமாக இருக்குது, அந்த விண்ணப்பம்லாம் நிறைவேறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இருதயம் அங்கே இல்லவே இல்லை. அப்போ ஆசீர்வாதமும் இல்லை. அதனால் 2 பேரும் ஒத்து போகணும். பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியாத ஒரு ஜெபம் வேணாம், என் பாத்திரம் நிரம்பி வழியாத ஒரு துதி வேணாம், என் பாத்திரம் நிரம்பி வழியாத ஸ்தோத்திரம் வேணாம். என் பாத்திரம் நிரம்பி சொல்லணும், என் இருதயம் நிரம்பி சொல்லணும்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 11 மாதங்களை எங்களை கடக்க பண்ணினீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எத்தனை பாடுகள் எத்தனை நிந்தைகள் வந்தாலும் என்னை கைவிடலையே எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, க்ளோரி டு ஜீசஸ் வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவும் செய்வேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ இடதுபுறமும் வலது கொண்டு பெருகுவாய், உன் கூடாரத்தை விசாலமாக்குன்னு சொன்னி ஆண்டவரே கூடாரத்தை விசாலமாக்கினீரே. இருதய பூர்வமாய் சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இதெல்லாம் தான் சொன்னார், உனக்கு செய்ததை எண்ணி உண்மையா ஸ்தோத்திரம் பண்ண. இந்த முடிவு, இந்த துவக்கத்தை காக்கிட்டும் முடிவு நல்லது. அப்படின்னா இந்த முடிவில் நம்ம வரும்பொழுதெல்லாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த பலிபீடத்தை குறித்து பார்க்கிறோம். ஷார்ட்டா பார்க்க போறோம். முதல் பலிபீடம் கட்டினது யாரு? கேள்வினால எழுப்பலாம். முதல் பலிபீடம் கட்டினது யாரு? யாரு? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ முதல்ல பலியிட்டது யாரு? நோவா. முதல்ல கர்த்தருக்கு பலியிட்டது நோவா. பலியிடுவதனால் வருகிற நன்மைகளை நாம் பார்ப்போம். நோவா பலியிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அவன் எதுக்கு முதல்ல பலியிட்டான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் என்ன மாத்திரம் இல்லை, என் மனைவிய, என் 3 பிள்ளைகளை, 3 பிள்ளைகளுடைய மனைவிகளை கர்த்தாவே பாதுகாத்தீர். கதவை அவர் அடைக்கும் பொழுது அவனுடைய வயசு 600. மழை என்னவோ விடாம 40 நாள் தான் பெஞ்சுது. மழை என்னமோ விடாம 40 நாள் தான் பெஞ்சுது. ஆனா அந்த தண்ணி வற்றுவதற்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவர் வெளியில வரும்போது 601 வயசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 வருஷம் ஃபுல்லா மழை வந்தது, வெயில் வந்தது, நோய் வந்தது, என்னென்னமோ வந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் என்னை முகமுகமாய் நம்ம பார்க்கிறோமே. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. ஆமென். தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சித்த தேவனுக்கு அவன் பலிபீடத்தை கட்டி நன்றி செலுத்தினான். இன்னைக்கு கர்த்தர் இந்த வருடத்தில் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தார். அந்த நன்மைகள் எல்லாம் எண்ணி 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 நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற ஒரு குடும்பமா இருக்கணும். கர்த்தர் எங்களை கொண்டு ஊழியத்தில் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். என் குடும்பத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா மூலியமாய் என் மூலமாய் என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நீங்க போட்ட முழங்கால்கள், நீங்கள் இட்ட பலிகள், நீங்கள் தேவனுக்கு கொடுத்த ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? பிள்ளைகள்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா? பிள்ளைகள்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா? கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் என்ன பண்ணுமா? எல்லாவற்றிலும்
அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கிறிஸ்து இயேசு, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு நீங்கள் பிள்ளைகளாய், நீங்கள் சகோதரர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாயிலிருந்து என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வரணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை ஆண்டவர் எல்லாவற்றிலும் என்னை கர்த்தர் என்ன பண்ணினார்? பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், போஷித்தார், தேவைகளை சந்தித்தார். மருந்து மாத்திரைகள்லாம் இல்லாமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்னை என்ன செஞ்சார்? வாலாக்காமல் தலையாக்கினார், கீழாக்காமல் என்னை கர்த்தர் மேலாக்கி கொண்டிருக்கிறார். என்னை யார் கையிலையும் ஒப்பு, அதான் தீர்காயுசு. என்னை யார் கையிலும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது, என்னை மட்டுமாய் நடத்தி வருகிறார். என்னை யார் கையிலையும் ஒப்பு கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை அடிமையாக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பிள்ளைகள், நேற்று தான் வாசிச்சேன், தாவீது கச்சாமுச்சான்னு பேசுறாருங்க. அவ்வளோ கோபம் வந்துருச்சு தாவீதுக்கு. தாவீதுக்கு எவ்வளோ கோபம் வந்திருந்தா, உன் பிள்ளைகள் பிச்சை எடுப்பார்கள்ன்றார். தெரியுமா தெரியாதா? வசனம் இருக்குதா? இருக்கும். தெரியுமா தெரியாதா? சின்னமாட்டி தலையாட்டுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்குதா? நேற்று வாசிச்சேன் சங்கீதம். அது அந்த 90 100 வரைக்கும் போய் பாருங்க. திடீர்னு டென்ஷன் ஆயிட்டார் மனுஷன். அல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்ம கூட என்ன பண்ணிடுறோம்? ஆனால் அதை காட்டிலும் ஏசு கிறிஸ்து அவர் சந்தையில் வந்தவர் தான் சத்துருக்களை சிநேகிக்க சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணிட்டாரு? அவர் என்ன பண்ணிட்டார்? டக்குன்னு உன் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பிச்சை எடுப்பார்கள்ட்டாங்க. உன் மனைவி, ஆமேன் ஸ்தோத்திரம், விதவையாக கடவுள்ன்றாரு. நம்ம வாயிலிருந்து அப்படிலாம் வரக்கூடாது. அவர் வேற. அவர் ஏன் சொன்னார்ன்றது அந்த வேத வசனத்தில் பின்னாடி வருகிற காரியங்கள். அவ்வளோ துன்பப்பட்டார் அவர், அவ்வளோ கடினமான காரியங்களை பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அற்புதமாக என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. ஆமேன். என் பலிபீடம், அதை எண்ணி என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அப்போ தேவனுக்கு அது பிரியமா இருக்குதான். அல்லேலூயா. உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குதான். யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து யெகோவா தேவனுக்கு அது சித்தமா இருக்குது. என்ன எதிர்பார்க்கிறார் அவரு? என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்போ முதல் காரியம், தன் குடும்பத்தை குறித்தும் தன் பிள்ளைகளை குறித்து ரட்சித்ததுக்கு அப்புறம் தானே இது எப்போ பண்றாரு? அவர் பலிபீடம் கட்டுறாரு. எல்லாம் தேவன் 1 வருஷம் கழிச்சு அந்த பெரிய வெள்ளத்திலிருந்து, பெரிய அபாயத்திலிருந்து காப்பாற்றினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? பலிபீடம் கட்டுறாரு. இந்த வருடம் முழுவதும் என் பிள்ளையை ரட்சித்தீங்க ஆண்டவரே. பலிபீடம் கட்டி ஆராதிக்கணும், பலிபீடம் கட்டி நன்றி சொல்லணும். என் மனைவி, ஆண்டவரே எல்லாத்திலிருந்து துன்பத்திலிருந்து காப்பாற்றினீங்க ஆண்டவரே. பலிபீடம் கட்டி ஆராதிக்கணும். நீர் கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் கைவிடலப்பா. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை நான் காணல. நான் முதிர் வயதாக இருக்கிறேன், நான் சிறு வயதாக இருக்கிறேன், காணல. கர்த்தருக்கு நீங்கள் உண்மையானவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட இருக்குதுன்னா, உன் பிள்ளைகளுடைய சுக வாழ்வை நீ காண்பாய். உன் பிள்ளைகளுடைய சுக வாழ்வை என்ன செய்வீங்க? காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்த வேண்டும். பலிபீடத்தை கட்டி ரீபா காஷா காதா லாரா, நன்றி பலிபீடம் கட்டி நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு நன்றி பலிபீடம் கட்டி நம்ம இது பண்ணணும். 2வது காரியம், நம் பலிபீட கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். அரோமா, ஆங்கிலத்தில் சொல்லுது வாசனைன்னா அரோமா. நீங்க பார்த்துருக்கீங்களா? சமையல் பண்ணும் பொழுதே ஒரு கறி குழம்பு வைக்கும் பொழுது நமக்கு எப்படி வரும்? வாசனை கம கம கமன்னு வரணும். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த கறி நல்ல கறி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அந்த கறி எப்படிப்பட்ட கறி? நல்ல கறி. வர ரொம்ப அந்த வாசனையே கம்மியாக போச்சு, எல்லாம் கம்மியாக போச்சு. நம்ம இடுகிற பலிகள்
தேவனுக்கு வாசனையா இருக்கணும், சுகந்த வாசனையாக இருக்கணும். வர 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 பலி என்ன ஆகுது? சரியில்லை, அரோமா சரியில்லை, நல்ல சூடுதான் இருக்குது. முட்டை தெரியுமா? முட்டை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்துலலாம் இந்த கோழிகள் அந்த முட்டையிடும். முட்டையிட்ட உடனே அந்த தாய் அந்த அந்த எல்லாம் பண்ணி அடக்காத்து அந்த சூடு ஏற்றி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? குஞ்சு பொரிக்கும். அதில் சில முட்டைகள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது திடீர்னு பார்த்தீங்கன்னா சூடெல்லாம் ஏற்றின்னு கிடக்கும். எல்லாம் ஏற்றி டக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அழுகின முட்டையாக போயிடும். அதுக்கு பேர் தான் கூ முட்டை. அல்லேலூயா. ஒரு வருஷமா நல்லா சூடு ஏற்றின்னு தான் இருக்கிறாரு ஆண்டவர். ஒரு வருஷமா ஆவியானவர் அசைஞ்சுனுக்கிறாரு. ஒரு வருஷமா சும்மா திரும்பி திரும்பி குதிக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் பார்த்தா எப்படி இருக்குது? அல்லேலூயா. ஆண்டவரே என்னை கூமுட்டி ஆக்கிடாதீங்க ஆண்டவரே. வார்த்தை நகைச்சுவையா இருக்கலாம், ஆனா உண்மையான காரியம். என் வாழ்க்கை கூமுட்டையா இருக்கக்கூடாது. நான் தேவனுக்கு கூமுட்டையா இருக்கக்கூடாது. நான் பொரிக்கிற முட்டையா இருக்கணும், உதவுற முட்டையா இருக்கணும், கனி கொடுக்கிற முட்டையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். என்னுடைய பலி பிறப்பிக்கிற பலியா இருக்கணும், உயிர்ப்பிக்கிற பலியா இருக்கணும். அத மாதிரி ஒரு ஜெபத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். வல்லமையான ஒரு ஜெபம். நீங்க சாதாரண நம்ம நினைக்கிறோமா நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு வல்லமை வருது? இல்ல, ஆவியானவர். ஆவியானவர் என் ஜெபத்துல யார் இருக்கணும் கூட? எங்கே 2 அது 3 இல்லை, எங்கே 2 அப்படின்னாலே ஒன்று நான், இன்னொன்று ஆவியானவர். எங்கே 2? முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்கே 2? உங்க கூட யார் இருக்கணும்? முதல்ல ஆவியானவர் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது தான் பதில் சீக்கிரமா கிடைக்கும். அந்த ஆவி நமக்குள்ள சூடு இருக்குல்ல, அப்பதானே அந்த முட்டை என்ன ஆகுது? சூடு உண்டாக்கும், பொரிக்குது. அங்கிருந்து என்ன? உயிர் பிறக்குது. உயிர்ப்பிக்கிற வல்லமை உன்னுடைய ஜெபத்துல இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஜெபத்துல இருக்க வேண்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்க வேண்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை உன் துதியில இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகந்த வாசனை, சுகந்த வாசனை தேவனுக்கு இருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன செய்யணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க வாசனையா இருக்கணும், எல்லாவற்றிலும் வாசனையா இருக்கணும். பவுல் சொல்லுகிறாரு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது வசனம் 18வது வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். பிலிப்பியர் 4:18. நல்லா பாருங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்ராத்தாத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து சேமித்து வைத்து கர்த்தருக்கு என்ன பண்ணாங்களா? கொடுத்தார்கள். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் எப்ராத்தோவின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, என் சொந்த கைகள்னாலே நான் என்ன செய்றேன்? சம்பாதித்து நான் சாப்பிட்டுக்கிறேன்.
அப்போ இது எதுக்கு சொல்றாருன்னா, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ஊழிய பணத்திற்கும் அது ஒரு சுகந்த வாசனை. நீங்கள் கொடுப்பது மனிதனுக்கு அல்ல, நீங்கள் கொடுப்பது தேவனுக்கு. நீங்கள் என்ன நீங்க கொடுக்கிற காரியம் கூட சிறிதா கூட இருக்கட்டும், மனப்பூர்வமா கொடுங்க. கட்டாயமாயம் அல்ல, மன விசனமாயம் அல்ல. உன் எண்ணம் வேற மாதிரி போவே கூடாது. இது மனுஷனுக்கு நீ கொடுக்கிற நினைச்சினா பலி தேவனுக்கு பிரியமா இருக்காது. அழைத்தவர், ஊழியக்காரனை அழைத்தவர், அவர் எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். இந்த ஊழியக்காரன் உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிறவனா இருந்தா காக்கா கூட என்னை போஷிக்கும். இதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய யூடியூப் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. இப்ப கூட இது போவோம், யூடியூப் எல்லாம் நிறைய பாக்குறீங்க. யூடியூபை பார்த்துட்டு கேட்டு போவாதீங்க. நமக்கு பவுல் அடிகளார் முன்பாக சொன்னாரா? அழகாய் சொன்னார். நீங்கள் சேமித்து நீங்கள் கட்டிடத்திற்காக நீங்கள் எதையெல்லாம் கொடுக்கிறீர்களோ அதில் பாகுபாடு அல்ல. ஆனால் நீங்கள் கொடுத்திருக்கிறது தேவனுக்கு அது சுகந்த பலியாக காணப்படுகிறது. தேவனுக்கு எப்படி இருக்குதான்? ஆமென், சுகந்த பலியாக இருக்கிறதா. அடுத்த வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் கொடுத்ததுடைய பலன், நீங்கள் தியாகமாய் கொடுத்ததுடைய பலன், நீங்கள் கஷ்டப்பட்டு, ஆமென், பேரையா சபை தன்னுடைய உபத்திரம் ஒண்ணு, தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் தரித்திரத்திலும் 2 துட்டு கொடுத்த அந்த விதவை தன்னுடைய ஜீவனுக்கு இருந்ததை என்ன பண்ணலாம்? அப்ப அது என்னது? அது 2 துட்டு பத்துமா? விதவைக்கு 2 துட்டு பத்துமா? ஆமென். ஆனா அந்த விதவை என்ன பண்ணாங்க? அதை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ விதவை கொடுத்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக்குவாராக. அவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. நம்ம தேவன் யாரு? ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில. நீங்க என்ன போடுறீங்களோ அதை அழகா போடுங்க. என்ன இருக்குதோ அதை போடுங்க. கொடுக்கணுமேனு கொடுக்காதீங்க. ஐயையோ அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம கொடுக்கணுமேனு போடாதீங்க. பரிபூர்ணமாய் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு ஆசீர்வாதம். அதை தான் தேவன் அவர் சொல்றார், நான் சொல்லலை. அப்ப கொடுத்த அத்தனுடைய கரங்களையும் ஏசு என்ன பண்ணுவாரு? ஆமா, விதைக்கிறவன் தான். ஊழியக்காரனை பத்தி கவலைப்படாதீங்க. ஊழியக்காரனை கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய காணிக்கை கூட தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர்னப்பா சொல்றாரு, நல்ல கடுகுலையும் சீரகத்திலையும் வெந்தயத்திலையும் தசம பாகம் எல்லாம் வாங்குற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உண்மையான நீதியும் அதனுடைய இரக்கத்தையும் நீ என்ன செய்யல? அது இல்லை. மத்திய 23ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். அது இப்ப வாசிக்க வேண்டாம். ஆமென். ஆனா அதையும் நீங்க செய்யணும், இதையும் கைவிடாது இருக்கணுமா? தேவன் சொல்றாரு, எதை செய்யணும்? பலியும் நீங்கள் செலுத்த வேண்டும், இரக்கத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். இரக்கமும் ரொம்ப என்ன இருக்குது? இம்பார்ட்டண்டா இருக்குது. திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணுமா? அதையும் நான் என்ன பண்ணணும்? செய்யணும். விதவைகளை ஆதரிக்கணும், இதையும் செய்யணும். வெந்தயத்திலும் கரெக்டா இருக்கணுமா? அதையும் ஃபாலோ பண்ணணும். இதையும் நீ என்ன செய்யக்கூடாது? கைவிடாது இருக்க வேண்டும். இது ரெண்டுமே நம்ம முக்கியம். கர்த்தர் நமக்கு எதை கொடுத்துருக்காரோ இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பகிர்ந்து உண்கிறது தான் கிறிஸ்மஸ். வீட்டில் அடித்து நம்மளே பிரியாணி போட்டு நம்மளே கலக்கிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ். பலி ரொம்ப தூரமாகுது, விலகி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் முற்படுறீங்க?
தான தர்மம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க. இல்லாதவனுக்கு செய்யுங்க. இல்லாதவங்க நம்ம என்ன செய்யணும்? பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் சொன்னீங்க தான தர்மம்லாம் பண்ணிட்டேன், இங்கே வெந்தயம் குறைஞ்சிச்சே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொரோனா பீரியடு நம்ம தசம பாகத்தில் கரெக்டாக என்ன இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். ஸ்தாபனம் தசம பாகத்தில் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். நம்ம தசம பாகமாக எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னார், எல்லாம் இந்த நேரத்தில் எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? எல்லாம் கஷ்டப்படுறவங்களும் நம்ம கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஐயா கிட்ட போய் நான் நிற்கிறேன், பாஸ்டர் மாதா சாட்சி. ஐயா கிட்ட போய் நிற்கிறேன். என்ன நிற்கிறேன்னா, தசம பாகத்தை கொடுத்துட்டு நான் நிற்கிறேன், ஜெபம் பண்ணும்படி. ரைட்டு. அப்புறம் சொல்கிறேன், இதை மாதிரி எல்லாம் பிளான் வச்சுருக்குறோம், இது மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு எல்லாமே இது பண்ணணும். சரி, ஊழியக்காரனை யார் போஷிப்பாங்கன்னு கேட்டார். நீ வெந்தயமும் கடுகும் நீ கொடுத்தா தானையா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதையும் செய்யணும், இதையும் கைவிடாது இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தான் தேவனுக்கு பிரியமான பலி. இதெல்லாம் தான் தேவனுக்கு என்ன இருக்குது? பலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது காரியம் பார்த்தோம், நம் பலிபீடம் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும்னா நீ கொடுக்கறதுலையும் சரி, உங்களை அர்ப்பணிப்பதும் சரி, தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருந்தால் தான் அந்த வாசனை நுகர்ந்து என்ன செய்ய முடியும்? மூன்றாவது காரியம், உன் பலிபீடத்தை நீங்க எப்போ செலுத்த ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் சங்கீகரிக்கப்படுவதில்லை. ஆமேன், ஆமேன். நீங்கள் என்ன பண்ணப்படுவதில்லை? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்களேன். யாத்திராகமம் 20. ஆமா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீ எடுக்கிற பலினாலதாயா நம்ம சபிப்பு இல்லாம இருக்கிறோம். நீ கொடுத்த அந்த சுகந்த வாசனை இருக்குது பாரு. நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறதும் உங்கள் கரங்களிலிருந்து தேவனுக்கு ராஜ்யத்திற்கு ஆண்டவரை உயர்த்துவதற்கு நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களை யாரும் சபிக்க முடியாது. அப்படியே ஆண்டவர் சொல்வார், உங்களை சபிக்கிறவரை நான் என்ன பண்ணுவேன்? உங்களை ஆசீர்வதிக்கிற நான் என்ன செய்வேன்? மாறும். அல்லேலூயா, ஆமென். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம், பூமி என்னல்ல உங்களுடைய நிமித்தம் இந்த பூமி காக்கப்படணும். உங்கள் நிமித்தம் உங்கள் பட்டணம் காக்கப்படணும். உங்கள் நிமித்தம் உங்கள் ஜெபம் நிமித்தம் கர்த்தர் கேட்கணும். ஆண்டவரே, என் சகோதரன் ஒருத்தர் இருக்கிறான் ஆண்டவரே சோதோம் குமாராவில் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமான் செய்கிற இந்த விண்ணப்பம் அவனை காப்பாற்றணும். உன் சகோதரன் தெரியாம தவறு பண்ணிட்டான், தெரியாம சோதோமுக்கு போயிட்டான், தெரியாம பண்ணிட்டான், எந்த காரியத்தை பண்ணாலும் உன் ஜெபம் அவனை காப்பாற்றணும். ஐயா, உன் ஜெபம் அவனை காப்பாத்தலைன்னா நீ சகோதரனே இல்லை. அதான் நீதி. அந்த இரக்கத்தை கர்த்தர் கேட்கிறாரு, உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. பக்கத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். நமக்கெல்லாம் கல்லான இருதயம் இல்லை, 100 நாள் துள்ளி திரிந்த பிள்ளை. நீ பண்ணதுனாலதான் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும்? என்னுடைய என் ஜெபம் கேட்கப்பட்டு ஏன் உள்ள வரக்கூடாது? ஆமென். இந்த பிள்ளைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்களுக்கு புரியணும், ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு வல்லமை இருக்குதுடா, இந்த இடத்துல ஒரு வல்லமை இருக்குது, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வல்லமை வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபத்தின் மூலியமாய் போய் சொல்றவங்க
நமக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்றவங்க நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. ஜெபம் பண்ணுன்னு சொல்றவங்க புறஜாதி. இங்க பாதிப்பு. இங்க இருக்கிற புறஜாதி சொல்றான், அந்த பிள்ளைக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 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 பிரஸ்தாபத்தை பிசாசு திருடக்கூடாது, கர்த்தர் செய்தார்னு வெளியரங்கமா தெரியணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் செய்கிற ஜெபம் அவங்களுக்கு தெரியணும், இவங்க பண்ணாங்க, அது ஆண்டவரே விடுதலை கொடுத்தாரு. அது பிரஸ்தாபம், அது தேவனுடைய பிரஸ்தாபம். அவருடைய இது திருடுறதுக்கு பிசாசானவங்க எந்த அதிகாரமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய இருதயம் அப்படிதான் இருக்கணும். ஆமென். இந்த பூமி சபிக்கப்படக்கூடாது. நம்ம மூலியமா பூமி என்ன பண்ணக்கூடாது? சபிக்கப்படக்கூடாது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, உங்களுடைய பலியும் என்னுடைய பலியும் ஆமென் காப்பாத்துது பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். என் சகோதரி நல்லா இருக்கணும், என் சகோதரன் நல்லா இருக்கணும், எல்லாம் உயர்ந்து இருக்கணும். ஆண்டவரே, எல்லாம் இந்த 2026 வருஷம் ஆண்டவரே, எல்லாம் கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். அதற்கு உன் இருதயத்திலிருந்து உன் பலி தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. முடிக்கலாம் சீக்கிரம். 3 காரியங்கள். எசேக்கியேல் 18:23. துன்மார்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். 5 புருஷன் இருந்தான், இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்ல, அந்த மகள் ரட்சிக்கப்படுவது கர்த்தருக்கு சித்தமா இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ யாரெல்லாம் துன்மார்க்கமாய் உங்களுடைய நினைவில் வைத்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் துன்மார்க்கன் அல்ல என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னா, உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த பிள்ளையை மனம் திரும்ப செய்வாராக. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரதான சித்தமா இருப்பதனால அதற்காக உன்னுடைய பலி இருக்கட்டும். நீ எடுக்கிற அந்த பலி அவர்களை பிழைக்க செய்யணும், அவர்களை காப்பாற்றணும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற வகையில் இருக்க வேண்டும். அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, glory to Jesus. 4வது காரியம், பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில், அவரும் தம்முடைய உள்ளத்திலே சொன்னாராம். கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். வாழ்க்கையில கர்த்தர் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீங்க செஞ்சதெல்லாம் நேர்த்தி ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க செஞ்சதெல்லாம், நல்ல புருஷனை கொடுத்தாரு, நல்ல மனைவியை கொடுத்தாரு, கொஞ்சம் மாத்திக்கலாமா? மேபி கொஞ்சம் குறைகள் இருக்கும், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் நிறைவாக்குவார். 15 வருஷம் கழிச்சு நீ மூஞ்ச சுழுக்கலானும் சரி, மூஞ்ச கோணலாம் வச்சுக்கினாலும் சரி, மனிதனால நீ ட்ரை பண்ண எதுவுமே முடியல. 2026 கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். என்ன கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தி என்ன பண்ணாரு? ஆமா, எனக்கு என் மனைவியை கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவிக்கு என்ன கொடுத்தாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேருக்கும் முனப்பொறுப்பு இருக்குது, இருந்தாலும் கர்த்தர் தான் என்னை இணைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார்.
இந்த 2024 என்னென்னலாம் உனக்கு பிரச்சனையா இருக்குதோ, நீ இடுகிற சுகந்த வாசனையாகிய அந்த பலியிலே கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. உன் பக்கம் அவர் திருப்ப வல்லவரா இருக்கிறாரு. உன்னோடு கூட இருந்தா நீ சேனைக்குள்ள பாய்வ, மதில தாண்டுவ, பெரிய காரியங்களை செய்வ. ஆமென். எல்லாம் பார்த்து கொள்வாரு. அதனால காலத்துல எல்லாம் பார்த்து கொள்வாரு. ஆபிரகாம் போய் பலியிட போறான். எங்க போறான்? மோரியா என்ற அந்த மலையில அங்க போய் என்ன செய்யறான்? பலியிட போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலி கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. ஏன்னா ஒண்ணு, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தவன் என்று அவர் நினைத்தாரு. நல்லா கர்த்தருக்கு பயந்தாதான் ஞானம் வரும், இல்லைன்னா இருமாப்பு தான் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு பயந்தா என்ன வரும்? இல்லைன்னா என்ன வரும்? ஆமென். அப்பா இந்த பார்வோனின் ஆவி எனக்கு வேணாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பார்வோனுக்கு என்ன இருந்தது? ஆமா, இருமாப்பு. கடினம் இருமாப்புலாம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். அது யார் வர வச்சது? நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கும் இருமாப்பு இருந்ததுன்னா நமக்கு கர்த்தர் சரி செய்வார். எனக்குள்ள ஒரு இருமாப்பு, அதாவது ஆண்டவரே நவமான சதையா, இந்த கல்லான இருதயத்தை நவமான சதையா, கர்த்தரே கல்லான இருதயத்தை கொடுத்துட்டாரு. என்ன வருது? அழிவுக்கு நேரா போயிடும். அழிவுக்கு முன்னானது. ஆமென். புரியுதுங்களா? அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தரு பொல்லாத ஆவி அனுப்பக்கூடாது. இங்க நம்ம பாட்டு ஜெபிச்சிருப்போம், எசபேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எசபேலின் ஆவி, எசபேலின் ஆவி. இங்கதான் சவுலுக்கு பொல்லாத ஆவி வந்துருச்சு. சவுலே 40 தீர்க்கதரிசியை கொண்டுட்டானே. அபிஷேகம் பெற்றவனே என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிட்டான்ல. எனக்கு அந்த ஆவி அனுப்பாதீங்க ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க பலியிடுற உங்க பிரியமா இருந்தா உங்களுக்கு அதெல்லாம் ஆண்டவர் அனுப்ப மாட்டார். நீங்களும் நானும் நவமான சதை. ஏன்னா சத்துருக்களை சிநேகிக்கிற இருதயம் எப்பொழுது உங்களுக்கு வந்துடுச்சோ, இயேசுனுடைய சுபாவம் நமக்கு வந்துடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே எனக்கு அதை போல ஒரு சுபாவம் கொடுங்க ஆண்டவரே, அதை போல ஒரு சுபாவம் கொடுங்க. மன்னிக்கணும், மன்னிக்கிற ஆவி நமக்கு இருக்கணும். அவர் சொன்னார், அன்னைக்கு சொன்னார், என்னைக்கு சொன்னார்? அந்த மோரியா மலையில சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரா பர்வதங்களிலே பார்த்து கொள்ளப்படும். உன் லைஃப்ல நீ எடுக்கிற பலி தேவனுக்கு பிரியமா இருந்தா எல்லாமே கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறு நம்ம நடக்க தானே செய்யும். தவறு நமக்குள்ள இருக்குதா இல்லையா? நல்லதா இருப்போம். சில சமயத்தில் தாவீதை போல தவறு பண்ணிடுவோம். ஆமென். என்ன தவறு பண்ணாரு? ஜனத்தொகையை நம்ம எண்ணக்கூடாது. ஜனத்தொகை என்ன பண்ணாரு? எண்ணி பார்க்க சொன்னாரு. ஆண்டவர் 3 காத்துக்கிட்ட சொல்றாரு. தீர்க்கதரிசி ஆகிய காத்துக்கிட்ட சொல்றாரு, 3 காரியம் சொல்லு, எதை சூஸ் பண்ற? அல்லேலூயா. 3வது காரியம் 3 நாள். 3வது காரியம் 3 நாள். என்ன? வாதைய அனுப்புவேன், வாதைய அனுப்புவேன். இந்த 3 நாளுக்குள்ள வாதைய அனுப்புவேன். ஐயா, மற்ற கையில் விழுறது காட்டிலும் உம்முடைய கையிலே விழுந்துட்டேன். 3 நாள்ல 70,000 பேர் இறந்தார்கள். வாதை. 3 நாள்ல எவ்வளவு பேர்? 70,000 பேர் இறந்தார்கள். தாவீது போய் பார்க்கறான். அர்னான், அந்த களம், கோதுமையுடைய களம் அர்னான். அந்த களத்துல தேவதூதன் நின்று சங்கரிக்கிற தேவதூதன் நிற்கிறதை பார்க்கிறான். ஆமென். அங்க நிக்கிறத பார்க்கிறான். ஐயா, நாம் பண்ண தவறுக்கு இந்த ஜனங்கள் என்னையா பண்ணுச்சு? ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னால ஆண்டவர் யாரையும் ஒருத்தவங்களை தண்டிச்சிடக்கூடாது. நம்பர் 1, எனக்கு உணர்கிற ஆவி வேணும். சம்டைம்ஸ் இருமாப்போ இந்த கல்லான இருதயம் வந்துடுச்சுன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு தோணி தாவீதை போல என்ன பண்ணிடுவோம்? இதெல்லாம் ரைட்டுன்னு பண்ணிட்டான்னா யாருக்கோ ஒருத்தருக்கு பாதிப்புடாப்பா. என் குடும்பத்தில் என்னால் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லமா? என்னால் யாருக்கும், என் குடும்பத்தில் நான் பேசுறதுனால யாருக்கும் என் குடும்பத்தில் பிரிவினை உண்டாகிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவர் பேசுகிறாரா? ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரா? அருமையாய் சொல்லிக் கொடுப்பார்.
அல்லேலூயா. சொல்றான், இந்த இடத்துல நான் பலிபீடம் கட்டணும். தாவீது சொல்றான், இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஏன் அங்கதான் நிக்கிறான் தேவதூதன் சங்கரிப்பதற்கு, அங்கதான் நிக்கிறான். அது என்ன இடம்? எபூசியனுடைய இடம். அது அந்த புறஜாதியோடைய இடம் தான். கர்த்தர் அந்த இடத்துல அங்கே பலிபீடம் கட்டி ஆகணும். சீக்கிரம் பலிபீடம் கட்டி என்ன பண்ணு, அந்த இடத்துல மாடுகள் ஆடுகள்லாம் பலியிடணும், சீக்கிரம் கட்டணும். உடனே தாவீது சொல்றான், அந்த அர்னான் கிட்ட போய் சொல்றான், அந்த களம் உண்டுத்து நான் விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அந்த களத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அவன் சொல்றான், தாவீது ராஜாவே நீங்க என்ன இப்படி கேட்குறீங்க, எடுத்துக்கோ ஃப்ரீயாவேன்றான் அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறஜாதி கூட எடுத்துக்கோன்றான். நம்ம ஆளு உரிவு எடுத்துடுறான். ஒரு ஆளிலையா சொல்லாமா? ஆமேன். அவனுக்கெல்லாம் பட்டயம் இல்லை, பெரிய பெரிய காரியங்களும் நடக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. புறஜாதியாக எபூசியன் சொல்கிறான், இடத்த எடுத்துக்கோ, ஃப்ரீயாக எடுத்துக்கன்றான். ஆனால் தாவீது சொல்கிறான், ஃப்ரீயாக எனக்கு வேணாம், நான் கிரையம் கொடுத்து தான்டா வாங்குவேன். நான் கிரையம் கொடுத்து வாங்கி அந்த பலிபீடத்தில் என்ன செய்வேன்? அந்த பலியிடுவேன். பிற்காலத்தில் சாலமோன் அந்த இடத்துல தான் தேவாலயத்தை கட்டினான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த தேவாலயத்திற்குள்ள என்ன பண்ணுகிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒருத்தன் வந்து பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டா மன்னிங்க ஆண்டவரே, ஒருத்தன் இல்லைன்னு வந்தா கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கண்ணி எப்பொழுதுமே இந்த ஜெபத்துக்கு ஆண்டவரே செவி கொடுப்பதா இருக்கட்டும் ஆண்டவரே. நீ வந்து இந்த அரணான்ல நின்று நீ கேட்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். சங்கரிக்க வந்த அந்த இடத்தை கர்த்தர் ஒரு டெம்பிளாய் மாற்றினார். நீங்களே அந்த ஆலயம். எழுந்து நிற்போமா? வாதை இம்மிடியட்டா பலியிட்டவனே என்னாச்சு? வாதை நிறுத்தப்பட்டதான். நிறுத்தப்பட்டது வாதை. நீ பலியிட்டினா உன் வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புடுக்கு நேரிடாது. நீ உன்னுடைய பலிபிடமே. ஓ ஷாதா, நல்ல கண்களை மூடி, நல்ல கண்களை மூடி. உன் இருதயம் சேரட்டும், உன் இருதயம் தேவனோடு கூட சேரட்டும். ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி என் இருதயம் சேராம இருந்தா ஆண்டவரே, எந்த ஒரு ரீசனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறாரு. உன் இருதயம் கர்த்தரோடு கூட சேரப்படுவதாக. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி இருதயத்திலிருந்து செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ நன்றி பலிபீடம் கட்டுவோம், நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி என் தெய்வத்தை செய்த நன்மை ஆயிரங்கள். நல்ல நல்ல வாயிலை திறந்து நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தி. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகளை பாதுகாத்து வந்தீரே. நல்ல குடும்பம் நீர், அம்மான் நல்ல பிள்ளைகளை பாடுவோம். அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை இந்த வருடம் முழுவதும் காத்து வந்தீர். ஓ ரிபாலராதா சொல்வோம் நன்றி தகப்பனே. நன்மை நன்மை
தகப்பனே. உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லுவோம். ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் ரஷதலரகா. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். நல்ல இயேசுவே, என் கரங்களை பலப்படுத்தினீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாம வாழ வைத்தீர். உண்மையான இயேசு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மைகள் நன்றி தகப்பனே, நன்மைகள். நல்ல உள்ளத்தில் ஆழ்ந்திருந்து நன்றி. ரஷகரதலரா ரிபகதலரபா ரிபலஷதலரா. நன்றி. செய்ய நல்ல ஊழியம் தந்தீர், தேவையான வரங்கள் கொடுத்தீர். செய்ய நல்ல ஊழியம் தந்தீர், செய்ய தகுதியான வரங்கள் தந்தீர். சபையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீர், ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தீர். சபையை கொடுத்து ஆசீர்வதித்தீர், ஜனங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீர். நன்றி சபையே. ரபாபாபா, நீர் கொடுத்த குடும்பத்திற்காய், நீர் கொடுத்த ஜனங்களுக்காய். ஓ ரபாலா ராதா ராகா பாபா. உன் ஜீவனுக்கு ஈடுவாய் ஆத்துமாவை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறேனே. பிரைஸ் ஜீசஸ். ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நல்ல கரங்களை வைத்து சொல்லலாமா? நன்றி. ரீபாபா துரிகபா ஷிகரதுரலரபா. 2025 ஆண்டுல என் கணவனோடு கூட வாழ கர்த்தர் உதவி செய்தீங்க, என் மனைவியோடு கூட கர்த்தர் வாழ உதவி செய்தீங்க, என் பிள்ளைகளோடு கூட ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்தீங்க. சந்ததியே இல்லாத ஜனங்களை எத்தனையோ பேர் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரை பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து வருகிறீரப்பா. எங்களுக்கு இருக்க நல்ல ஒரு வீடு கொடுத்தீங்கப்பா ஆண்டவரை. வாழ ஆண்டவர் தேவையான காரியங்கள் வசதியாக எங்களுக்கு வைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரை எத்தனை தெய்வம் ஆண்டவரை, எத்தனை தெய்வம். எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு நான் நன்றி சொல்லாமல் மறந்துருந்தேன். மன்னிங்கப்பா. வரப்போகிறத நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் அதை குறித்து அதுக்கு கவலைப்படட்டும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவர் கேட்கிறாரு. எஸ், இன்றைக்கு கர்த்தர் செய்த நன்மையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நோவாவுக்கு 1 வருட காலங்கள் ஆண்டவரே அப்பா பேழையை மறைத்து பேழைக்குள்ளே வைத்து ஜலம் ஆண்டவரே வேதம் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா ஆண்டவரே. தண்ணீர்கள் உன்மேல் புரளுவதில்லை, ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. கர்த்தர் சொன்னாரு ஆண்டவரே, நோவாவுடைய குடும்பத்தின் மேல தண்ணீர் வராதபடிக்கு புரளாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? பாதுகாத்து வந்தாரு. ஆண்டவரே அந்த புயல் கூட எங்களை ஆண்டவரே சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டீரே, எங்க பட்டணத்தை பாதுகாத்து கொண்டீரே. நன்றி அப்பா. எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு, எந்த பொருள் சேதமும் இல்லாதபடிக்கு இந்த ஆண்டு கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டீரே. எங்க தமிழ்நாட்டை பாதுகாத்து கொண்டீங்களே, சென்னை பட்டணத்தை பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தேவனே. சகலவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. மண்ணினாலே பலிபிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் மாடுகளும் சர்வாங்க தகன பலியிடுவாயாக, சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.
அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்தும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடும் கூட நித்தியமாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.